வேலுச்சாமிபுரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இந்த நிலையில் நேற்று இரவு இந்த சம்பவம் குறித்தான தகவல்கள் வெளிவர அதனைத் தொடர்ந்து வெளிவந்த காட்சிகளும் எந்த அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தின அப்படின்றதையும் நம்மால் மறக்க முடியாது. குழந்தைகளை தூக்கிக்கிட்டு எப்படியாவது உயிரை காப்பாற்றணும்னு ஓடின நபர்களையும் நம்மால் அவ்வளவு எளிதில் மறக்க முடியாது. இந்த நிலையில் கரூர் அரசு மருத்துவமனையிலிருந்து எமது செய்தியாளர் தாயுமானவன் நம்மோடு இணைகிறார். தாயுமானவன், வணக்கம். கரூர் அரசு மருத்துவமனையில் தற்போதைய சூழல் என்ன? நேற்று இரவு வரைக்கும் 39 பேர் பலியாகியிருக்காங்கன்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை என்னவா இருக்கிறது? அதிகாரப்பூர்வமாக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன? அங்கே மருத்துவமனையில் உள்ள சூழல் என்ன? யாரேனும் முக்கிய அதிகாரிகள் தற்பொழுது அங்கே களத்தில் இருக்கிறார்களா? விரிவாக பதிவு பண்ணுங்க தாயுமானவன். வார்த்தைகளால் பதிவு செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான செய்தி இது. கரூரில் நேற்றைய தினம் ஒரு திரை உலகத்துடைய ஒரு உச்ச நட்சத்திரம் விஜய் அவர்கள் வருகிறார். விஜய் எப்படியாவது பார்த்திட வேண்டும் என்பதற்காக காவல்துறையினுடைய உத்தரவையும் அனுமதியையும் மீறி வழிகாட்டுதலையும் மீறி கட்டுக்கடங்காத கூட்டம் என்பது கூடிய ஒரு நிலையில தான் இது போன்ற ஒரு சோக சம்பவம் என்பது அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக கரூரில் நேற்றைய தினம் விஜய் பரப்புரை மேற்கொள்வதற்கு வருகை தந்தபோது கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியிருந்த ஒரு சூழலில் ஏராளமானோர் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கிறாங்க. பலர் தற்போது மருத்துவ சிகிச்சையில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். 39 நபர்கள் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக உயிரிழந்திருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அரசு தனியார் மருத்துவமனைகளில் மொத்தமாக 111 பேர் வரைக்கும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் கரூரில் மட்டும் பார்த்தோம் என்றால் 28 நபரும், ஈரோட்டில் 2 பேர், திருப்பூரில் 2 பேர், திண்டுக்கல்லில் 2 பேர், சேலத்தில் ஒருவர் என மொத்தமாக அடையாளம் தெரியாதவர் 4 பேர் என மொத்தம் 39 நபர்கள் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கிறாங்க. தற்போது அனைவரது உடலுமே கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை அறையில் வைக்கப்பட்டு இரவு முழுவதும் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு தற்போது காலை முதல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கரூர் மாவட்டம் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணீர் ஓலத்தில் தான் காட்சி அளிக்கப்படுகிறது. ஆங்காங்கே ஆம்புலன்ஸ் வாகனங்களாக நேற்று இரவு முழுவதும் சைரன் ஒலி போட்டபடி இருந்த ஒரு சூழலில் தற்போது தான் அந்த ஆம்புலன்ஸினுடைய ஓசை என்பது குறைந்திருக்கிறது. அதே சமயம் அமரர் ஊர்தியினுடைய வாகனங்களின் எண்ணிக்கையோ அதிகரித்திருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமரர் ஊர்தி மட்டும் போதாத ஒரு சூழலில் அண்டை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர், நாகை, திருவாரூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அமரர் ஊர்திகள் வரவழைக்கப்பட்டு தற்போது உடலானது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். இந்த சம்பவம் நடந்ததை தொடர்ந்து ஏராளமான அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், இங்கே பல்வேறு கட்சியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் இந்த பகுதியை நோக்கி விரைந்த வண்ணம் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இங்கு கூடியிருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய சோகத்திற்கு தான் ஆளாகியிருக்கிறாங்க. குறிப்பாக பெற்றோர்கள் குழந்தைகளை இழந்து பரிதவித்து நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதே போல் ஏராளமான இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க, பெண்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணீர் ஓலத்திற்கு மத்தியில் தான் இங்கே மருத்துவமனை வளாகம் முழுவதுமே இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியுது. நமது செய்தியாளர் கார்த்தி சொன்னது போல நேற்றைய தினம் நாமும் அந்த சம்பவம் நடந்த இடத்துல தான் நின்று கொண்டிருந்தோம். விஜய் சென்ற அடுத்த சில நிமிடங்களிலேயே இந்த விஷயம் என்பது பெரிதாக பேசப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருந்தது. காரணம் என்னவென்றால் அடுத்தடுத்து சின்னஞ்சிறு பிள்ளைகள், இளைஞர்கள், பெண்கள் என அடுத்தடுத்து மயக்கமடைந்து பேச்சு மூச்சு இல்லாமல் மூச்சு விட முடியாமல் திணறிய ஒரு சூழலில் மயக்கமுற்று அவர்கள் பத்திரமாக அருகில் இருப்பவர்கள் தூக்கி கொண்டு வந்த ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிந்தது. அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ்கள், வாகனங்கள் அந்த கரூர் வேலாயுதபாளையம் பகுதியை நோக்கி விரைந்த வண்ணம் இருந்ததை நம்ம பார்த்து வந்தோம். இரவு முழுவதும் ஆம்புலன்ஸ் ஒலிதான் கரூர் மாநகரம் முழுவதும் கேட்டிருந்தது. சுமார் 111 பேர் வரைக்கும் ஒரு புறம் சிகிச்சையில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதே சமயம் உயிரிழப்பின் எண்ணிக்கையும் இந்த மிக மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. 39 பேர் உயிரிழப்பு என்பது ஒரு பரிதாபகரமான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருப்பதை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. இதில் பார்த்தோம் என்றால் 12 ஆண்கள், 17 பெண்கள், குழந்தைகளில் 5 ஆண் 5 பெண் என மொத்தமாக
39 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. சின்னஞ்சிறு பிள்ளைகள் மயக்கமடைந்த நிலையில் அவர்களை தூக்கி சுமந்தபடி ஆங்காங்கே இருந்த அந்த தனியார் மருத்துவமனை நோக்கி விரைந்த பொதுமக்களை நம்ம பார்த்துருந்தோம். அங்கே சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகாமையிலேயே ஒரு தனியார் மருத்துவமனை இருந்தது. அந்த தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் அவசர சிகிச்சை பிரிவு முழுமையாக நிரம்பிவிட்ட ஒரு சூழலில் அருகில் இருக்கக்கூடிய வேறொரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள், இல்லை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என கூறிவிட்ட ஒரு சூழலில் அனைவருமே பதட்டத்தோடு அடுத்தடுத்து வாகனங்கள் ஆம்புலன்ஸ்களில் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட காட்சிகள்லாம் நம்ம பார்த்து வந்தோம். பலர் யாரென்றே தெரியாத ஒரு சூழலில் பரிதவித்து நின்ற காட்சிகளை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் குழந்தைகளை காணவில்லை, குழந்தைகள் எங்கு சென்றார்கள் என தெரியவில்லை என ஒருபுறம் கண்ணீர் விட்டு அழுதாங்க. அதே சமயம் குழந்தைகளோ ஆங்காங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆங்காங்கே குழந்தைகள் வரும்போதே பேச்சு மூச்சு இல்லாமல் குழந்தைகள் மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் தான் மீட்பு குழுவினரால் அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்களால் மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனைக்கும் அரசு மருத்துவமனைக்கும் அழைத்து வந்த காட்சிகளை தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு துயரமான சம்பவம். வார்த்தைகளால் இந்த துயரத்தை எப்படி சொல்வதென்றே சொல்ல முடியாத ஒரு சூழல். தற்போதும் அந்த சூழல் என்பது நீடித்திருக்கிறது. ஆம்புலன்ஸ்களுடைய சைரன் ஒலி என்பது தற்போது குறைந்திருக்கிறது. ஆனால் அதே சமயம் அமரர் ஊர்தி வாகனங்களுடைய எண்ணிக்கை கரூர் மாவட்டத்தில் அதிகரித்திருக்கிறது. 39 உயிரிழந்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் 15 பேருக்கும் மேற்பட்டோருடைய செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. கதறி அழுகிறார்கள் உறவினர்கள். என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவர்கள் எப்படி ஆறுதல் படுத்துவார்கள் என்றே தெரியவில்லை. மிகவும் ஒரு மோசமான ஒரு துயரமான சம்பவம். தொடர்ச்சியாக இந்த சம்பவத்துடைய செய்தி கேட்டு உறவினர்கள், அதாவது பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் தொடர்ச்சியாக அரசு மருத்துவமனை நோக்கி வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. அப்படி வரக்கூடியவர்களை அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள்ல தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அமரர் ஊர்தி போதவில்லை. கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமரர் ஊர்தி மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அமரர் ஊர்திகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அமரர் ஊர்திகள் வரவழைக்கப்பட்டு தற்போது உறவினர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது. வார்த்தைகளால் இந்த துயரமான சம்பவத்தை என்னவென்றே சொல்ல முடியாத ஒரு சூழலை தான் இந்த தற்போது இந்த அமரர் அறை என்பது இருக்கக்கூடிய காட்சிகள். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்த மட்டில் இன்னும் பல சிகிச்சையில இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னவென்றால் சிகிச்சையில் இருப்பவர்கள் தற்போது நலமோடு இருக்கிறார்கள் என தகவல்கள் இருக்கின்றன. 51 பேர் சிகிச்சையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் 50 பேர் நலமோடு இருப்பதாகவும் ஒருவர் மட்டுமே அவசர சிகிச்சை பிரிவுல சிகிச்சையில இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு துயரமான சம்பவம். இந்த ஒரு சூழல தான் தற்போது உறவினர்களிடம் பெற்றோர்களிடமும் இந்த உடல்கள் என்பது ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பா திரையுலகுடைய உச்ச நட்சத்திரம் விஜய், அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக சின்னஞ்சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த கூடிய கூட்டம் தான் இது. காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தாங்க. விஜய் அவர்களுடைய மக்கள் பயணத்தில் ஒவ்வொரு கூட்டத்திலையுமே பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது. விஜய் அவர்களுடைய வாகனத்தை யாருமே பின்தொடரக்கூடாது, குறிப்பாக தொண்டர்கள் பின்தொடரக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் விஜயை பார்த்து விட வேண்டும், ஒரு உச்ச நட்சத்திரம் ஒருவர் நம் ஊருக்கு வருகிறார், அவரை பார்த்து விட வேண்டும் என்பதற்காக கூடிய கூட்டம்தான் இது. விஜயை பொறுத்த மட்டில் காவல்துறை விதித்த நிபந்தனைகளை முழுமையாக பின்பற்றினார் என்றாலும் கூட அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக தொண்டர்கள் விதிகளை மீறியதன் காரணமாகத்தான் இந்த கட்டுக்கணக்கான கூட்டம் விஜயை பார்க்க வேண்டும் என்ற விஜயுடைய வாகனத்தை பின்தொடர்ந்ததால் ஏற்பட்ட ஒரு விபத்து தான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு மத்தியில் சிக்கிய பலர் பாதிக்கப்பட்டவர்கள் நேற்று இரவு முழுவதும் கண்ணீர் மல்க இருந்தாங்க. குறிப்பாக குழந்தைகளை காணாமல் பலர் குழந்தைகளை தேடி அலைந்த காட்சிகளை பார்க்க முடியுது. நம்மளுடைய செய்தியாளர் கார்த்தி அவருடைய அந்த செய்தியுடைய கோணத்தை வெளிப்படுத்தும் போது கூட இத்தகைய காட்சிகளை தான் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். நாமும் கூட மருத்துவமனையில் 2 பேர் அனுமதிக்கப்பட்ட போது நாம் நேரடியாக செல்லும்போது குழந்தைகள் எல்லாம் மயக்கமுற்று தலைகள் முழுமையாக தொங்கியபடி பரிதாபகரமாக மருத்துவமனை உள்ளே அனுமதிக்கப்பட்ட காட்சிகள்
காட்சிகள்லாம் பார்த்துருந்தோம். கட்டுக்கடங்காத கூட்டம், ஆம்புலன்ஸ் வாகனம் கூட உள்ளே நுழைய முடியாத சூழலில் தான் இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. அரசு பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக இரவு முழுவதும் இவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு ஏற்பாடுகளை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் செஞ்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இரவோடு இரவாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அமரர் ஊர்திகள் வரவழைக்கப்பட்டு தற்போது உறவினர்களிடம் அந்த உடல்களை ஒப்படைக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், முதியவர்கள் யாரும் இந்த கூட்டத்திற்கு வருகை தர வேண்டாம் என தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போதும் வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் குடும்பமாக குழந்தைகள் எல்லாம் அழைத்து கொண்டு விஜயை பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக திரண்ட ஒரு சூழல் தான் தற்போது இது போன்ற ஒரு பரிதாபகரமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மக்கள் தன்னெழுச்சியாக விஜயை சந்திப்பதற்காக கூடிய கூட்டம் தற்போது கண்ணீர் ஓலத்தில் தற்போது அனைவரும் கண்ணீர் மல்க, கரூர் மாவட்டமே கண்ணீர் மல்க நிற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்.